ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது தான் திட்டமா? எதுங்க? ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்றது தான் உங்கள் திட்டம்? ஆமாம். அவருக்கு வேறு வழி. அவரை பொறுத்தவரையில் அவர் எடுத்த லைன் சரியான லைன் தான் என்னுடைய. ஏன்னா நான் சொல்கிற மாதிரி எதிர்காலத்தில் இந்த 2 அணி தாங்கிற பொழுது இப்போ அவர் திமுகவோட போய் சேர முடியாது. அவர் அட்வான்ஸாக எங்கேயே போய் சேர்ந்துட்டு நல்லது. இங்கே ரொம்ப மைனர் ஃபோர்ஸாக இருப்பார் என்டிஏல. மைனர் ஃபோர்ஸோ மேஜர் ஃபோர்ஸோ ஒரு வின்னிங் ஃபோர்ஸில் சேர்ந்துடுறாருல்ல, வளர்றது இல்லை. அது சரி, அவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை டிஃபைன் பண்ணிக்கணும்ல. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்ல முடியாதுல்ல. ஏடிஎம்கே ஒன்றிணைக்க எந்த தியாகமும் செய்ய தயாராகிறாரு. இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரயாணிப்பாரு. நாம் ஏற்கனவே பேசின மாதிரி இந்த ஒற்றுமை முயற்சியில் எல்லாம் சேர்ந்துக்கிருந்து இது இந்த அதிமுக வாக்கு வங்கி இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களோட சேரலாம். ஒரு ரீஎன்ட்ரி நடந்திருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? எதுங்க ரீஎன்ட்ரி? மிஸ்ஸஸ் சசிகலாவுடைய ரீஎன்ட்ரி. அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் தரப்பில்? நான் தான் முதல்ல சொல்லிட்டேங்களே, அதாவது மேல் மட்டத்தில் சரியாக எல்லோரும் சேர்ந்து ஒன்று அவர் அக்செப்டபிள் பர்சனை கொண்டாடுறதுக்கு எல்லோரும் விட்டு கொடுத்து பார்க்கலாம். எடப்பாடி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பொதுவான புரிதல் என்ன, திருமதி சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் ஒரே அலைவரிசை. அவங்க 2 பேரும் பார்க்குறதே சவாலாக இருக்கு. இது வரைக்கும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லையே. அதனால தான் பிரச்சனையே தனித்தனியாக இருக்கிறது. ஈகோ பிரச்சனை. ஆமாம், ஈகோ. இதே பொது வாழ்க்கையில் அதை ஈகோலாம் திருவள்ளுவரே சொல்றாரு, குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அதாவது நம்ம மக்களுக்கு தொண்டாற்ற வந்துட்டோன்னு வைங்க, நமக்கு டைமுன்னு பருவம் கிடையாது, நம்ம சோம்பலாகவும் இருக்க முடியாது, சுய கௌரவமும் பார்க்கக்கூடாதுங்கிறார். குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத, பாரத்தெல்லாம் பார்க்காதங்கிறார். அது தந்தை பெரியார் அவர்கள் கூட அடிக்கடி அந்த குரலை பயன்படுத்தும். நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இது ஈகோ ப்ரிஸ்டீஜ் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எது மக்களுக்கு நல்லதோ அதை செய்யறதுக்கு நம்ம தயாராகணும். யார் விட்டு கொடுக்க தயாராக இல்லை? விட்டு கொடுக்க தயாராக இல்லைன்னா அழிய வேண்டியது தான். இல்லை, யார் தயாராக இல்லை? இந்த 2 தரப்பில், இந்த 2 தரப்பில் யார் தயாராக இல்லை தெரியல. இப்போ நான் ஓபிஎஸ் கூட தான் இருக்கிறேன். அவர் எல்லா தியாகத்துக்கும் தயார்னு சொல்கிறாரு. அவர் மிஸ்ஸஸ் சசிகலாவை பார்க்க தயாராக இருக்கார். ஆமாம், அவர் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அவங்க டாய் கொடுக்கல போல் இருக்க. இல்லை, இவரே ஒன்றும் சேரலை. இன்னொன்று டிடிவி தினகரன் அவங்க சித்தி தான் பார்க்கறதே இல்லை. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா தானே அடுத்த கட்டம். முதல்ல இந்த ஒற்றுமையே நடக்கலையா? அதான் இருக்கிறது. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே நான் சொன்ன மாதிரி இப்படியே காமன் மேன், சாதாரண ஆளை கூட போடலாம், எல்லோரும் ஏற்றுக்கிற மாதிரி. பெரிய தலைவர்கள் தான் வேணும்னு இல்லை. இவங்க மத்தியில் யார் தலைமை அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு ஒற்றுமை வர மாட்டேங்குது. ஜவஹர்லால் நேரு மறைந்தார். மறைந்த பிறகு யார் வேணும்னா லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தார்ல காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரி அது வரையிலும் ஒரு பெரிய லீடர் மாதிரி இல்லையா, எல்லாருக்கும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. அவங்க உங்கள் தரப்பை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா மிஸ்ஸஸ் சசிகலா தரப்பு? எனக்கு தெரிஞ்ச வரல இல்லை. திரு விஜயோடைய அரசியல் என்ட்ரி எப்படி பார்க்குறீங்க? உங்கள் மதிப்பீடு என்னன்னா, ஒரு உச்ச நட்சத்திரம், அரசியல்லையும் உச்ச நட்சத்திரமா, ஆட்சியிலையும் பரிமளித்தவர் எம்ஜிஆர். அந்த மாநில ஒரு உச்ச நட்சத்திரம் ஒரு அரசியலுக்கு வரார். நடுவில் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? நானே முன்கூட்டி எதுவும் சொல்ல விரும்பலை. அவர் எப்படி வராரு, என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி களம் வந்து வேறு மாறி இருக்குது. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்த நேரம் வேறு. இப்போ இருக்கிற சூழ்நிலை, மத்திய அரசு அவங்க அதிகாரம், மாநில அரசு இவங்க அதிகாரம். இந்த குன்றேறி யானை போர் கண்டத்தால் 2 யானைகளும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இதில் எந்த இடத்துல நிற்கிறாருங்கிறது பொறுத்து. அவருக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? நம்ம அட்வைஸே கொடுக்கவே கூடாது யாருக்கு. அதனால் இப்போ விரோதம் தான் வருது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அறிஞர்களுக்கு ஆலோசனை தேவையில்லை, முட்டாள்களுக்கு ஆலோசனை பயனில்லை. விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி பார்க்குறீங்க? விக்கிரவாண்டியில் இப்போ அவங்க எல்லா மந்திரிகளும் அங்கே தானே இருக்காங்க, கோட்டையில் இல்லையே. கள்ளக்குறிச்சியில் வேறு இருக்காங்க நிறைய. ஆமாம், இப்போ வந்துடுவாங்க அங்கே.
ஆனால் உண்மையான இடைத்தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் மந்திரிகள் இப்போ அந்த இடைத்தேர்தலுக்கு போகக்கூடாது. எல்லா காலத்துலயும் நடக்கிறது எம்ஜிஆர் காலத்துலேருந்து. அதுதான் எம்ஜிஆர் காலத்திலேயே நடந்தது, அவங்க ஜெயலலிதா காலத்திலேயும் நடந்தது, கலைஞர் காலத்தில். பொதுவாக சொல்கிறேன், உண்மையாக. ஏன்னா இடைத்தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கானது அல்ல. ஆட்சியில் இருப்பவர்கள் பொதுவானவர்கள், மந்திரிகள். அவங்க வந்து இடைத்தேர்தலில் கலந்து கொள்வது சரியல்ல. இதை நான் சொல்ல, அண்ணாவே சொன்னார். அதே மாதிரி உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் அரசியல் கட்சி கூடாதுன்னார் அண்ணா. ஸோ விக்ரவாண்டின்னா அட்வான்டேஜ் டிஎம்கேன்னு பார்ப்பீங்க? ஆமாம், கவர்மெண்ட்டே அங்கே இருக்காங்க. ஆனால் சொல்ல முடியாது. திருவண்ணாமலை இடைத்தேர்தல் நடந்தது, அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார் முதல் மந்திரியாக. அப்போ நம்ம திமுக ஜெயித்தோம். இப்போது இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு சரிவுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி உடனடியாக சரிவு வராது. கடினம் தான். கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல தேசத்தையே ஒடுக்கியிருக்கு. கள்ளச்சாராய மரணங்கள்லாம் உங்கள் காலத்தில் நீங்கள் மந்திரியாக இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் தொடருது, இன் டுடேஸ் ஏஜ் தொடருது. ரொம்ப அதாவது திருவள்ளுவர் சொல்வார், புலால் வந்து சாப்பிட்றது நிறுத்தினா புலால் விற்கிற கடை இருக்காதும்பார். புலான் மறுத்தல்ல அவர் சொல்கிறது, தினற்பொருட்டு கொல்லாது உலகெனின் யாரும் விலை பொருட்டு ஊன் தருவார். இங்கே யாரும் இந்த ஊரில் வந்து புலால் சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த ஊரில் கசாப்பு கடை வைக்க முடியாது. அது மாதிரி எல்லோரும் வந்து டாஸ்மாகை மூடு, அதை மூடு, டாஸ்மாகை மூடிட்டா அவன் கடை வச்சுக்கிறான். குடிக்கிறத முதல்ல நிறுத்தணும். குடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆக்சஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது நல்ல சாராயமோ கள்ள சாராயமோ ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே, அவைலபிலிட்டி இருக்கிறதுனால தானே போகிறோம். அதாவது நாம் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அரசியல் தலைவர்களே இருக்கணும். குடிச்சிட்டு வர்றவனை நாமளே வந்து பெரிய இடத்துக்கு அவனை கொண்டாடுறோன்னா, அதாவது குடிப்பதை வந்து ஒரு சமுதாய கேடுங்கிற எண்ணம் உண்டாக்கணும். அதாவது குடிக்காதேன்னு முதல்ல சொல்லணும். அப்புறம் வந்து நீ டாஸ்மாக் கடையில் போய் குடிக்காதே, அந்த கடை எல்லோரும் என்ன நானே பார்க்குறேன், அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மாக் கடையை மூடிட்டா அவன் 4 கடையை திறந்துக்கிறான். இது கூடுதலாக கடையை மூடி என்ன பிரயோஜனம்? திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி சாப்பிட்றத சாப்பிடாதரான்னு சொல்லணும்ல. அதுக்கு என்ன அமைப்பு இருக்குது? ஒரு அரசாங்கமே ஒரு ரெவென்யூ மாடலா, இந்த அரசாங்கமோ முந்த அரசாங்கமோ ஒரு ரெவென்யூ மாடலா, ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவா மது. ஆமாம், அது உண்மைதான். சர்க்கார் நடத்துறதுக்கு பதிலாக சாராய கடை நடத்துகிறாங்க. இது என்ன நியாயம்? நான் சொல்கிறது, ப்ரொஹிபிஷனை வந்து ப்ரொபகேண்டா இல்லைங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் குடிச்சிட்டு வரலான்னா, குடிக்கிறது தப்புன்னுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. அது வந்து கெடுதல் அது இதுன்ட்டு அதில் தான் சர்க்கார், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லோரும் ஆலைகள் வேறு வச்சுக்கிட்டு இவங்களே சப்ளை பண்ணுறாங்க. பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் ஒரு. ஆமாம், அதாவது அறிஞர் அண்ணா காலத்தோடு அது போயிட்டுதுங்க. குடிக்கிறது தப்புன்னு யார் சொல்கிறாங்க? கடை நீ வைக்காத நான் வைக்கிறேங்கிறதுக்கு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஒரு கோர் இஷ்யூக்கு இன்னும் நம்ம விட தடாமே இருக்கோம். அடுத்து உங்கள் தரப்பில் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒரு குழுவாக இருக்கிறீங்க, தட் இஸ் அன்டெனபிள். இன்னைக்கு ஏடிஎம்கேலாம் அவங்க சேர்த்துக்கிறதா இல்லை, நீங்கள் என்ன தான் தியாகம் சேர்த்துக்க தயாராக இருந்தாலும் வேண்டாங்கிறாங்க. அடுத்து ஏதாவது ஒன்று செஞ்சுதான் இல்லை, ஒரு இயக்கமோ இல்லை ஒரு தனி கட்சியோ, யூ ஹேவ் டு டூ சம்திங். இல்லை, இன்னைக்கு ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இஸ் அன்டெனபிள். இல்லை, இப்போ நடு ராத்திரியில் எழுந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் விடியலையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். காலம்தான் அதுக்கு எல்லாம் தீர்வு. அது வரையில் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒற்றுமை முயற்சி அது இதுன்னு பல பேர் முயற்சிக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வரட்டும், என்ன ஷேப் கொண்டாடுறாங்கன்னு பார்ப்போம். அதை பொறுத்து முடிவு எடுக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.